Hi guys, welcome back to my channel Super Smart. So இன்னைக்கு daily aptitude seriesல நம்ம group 4 2018 question paperல கேட்ட question number 15 தான் பார்க்க போறோம். Already 14 questions வந்து நம்ம பார்த்திருக்கோம். So அந்த 14 questionம் நீங்க பார்க்கணும்னா கீழ description boxல இந்த question paperோட playlist வந்து நான் கொடுத்திருக்கேன். So இப்போ 15th question என்ன, அதை எப்படி சால்வ் பண்ணனும்ன்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். So question என்னன்னு பார்த்தீங்கன்னா, a student goes to a school from his house at a speed of 3 km per hour and return at a speed of 2 km per hour. If he takes 5 hours in going and coming, the distance between his house and school is dash. இப்போ வந்து இது வந்து அந்த பையனோட வீடு, அதுவே இது வந்து அந்த பையனோட ஸ்கூலு. ஸோ இப்போ என்ன பண்ணுறான், இந்த பையன் காலையில் கிளம்பி போகிறான். போகும்போது அவனோட ஸ்பீடு எவ்வளோவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 3 km per hour இருக்குது. அவன் மறுபடியும் என்ன ஆகுறான், ரிட்டர்ன் வந்து ஆகுறான் சாயங்காலம். அப்போது ரொம்ப டயர்டாகி 2 km per hourல தான் அவன் வந்து வரான். ஸோ அப்போது இப்போ இது போகிறதுக்கும் வரத்துக்கும் சேர்த்து டைம் எவ்வளோ ஆயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 hours வந்து ஆயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டோட்டலாக இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நமக்கு ஸ்பீடோட ஃபார்ம்லாம் என்னன்னு தெரியும், டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து நம்மளை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. 2 ஸ்பீடு இருக்குது, ஒரு டைம் தான் வந்துட்டு இருக்குது. ஸோ டிஸ்டன்ஸை வந்துட்டு நம்ம வந்து எப்படி கால்குலேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஸ்பீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 km, இன்னொரு ஸ்பீடு வந்து 2 km. ஸோ ஆனால் ரெண்டுத்துக்கும் சேர்த்தாப்பில் இருக்கிற டைம் வந்து 5 hours தான் வந்துட்டு அதோட டைம். ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம கால்குலேட் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸை டீனே வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீயை இந்த பக்கம் அனுப்பிட்டு இந்த ஸ்பீடை வந்து இந்த பக்கம் எடுத்துக்குவோம். அப்போனா டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு இருக்குமா. ஸோ டைம் வந்து இங்கே ஓவராலாக 5 hours. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு தெரியாது. போகும்போது 3 km ஸ்பீடில் நடக்கிறான், அதே டிஸ்டன்ஸாக வரும்போது 2 km ஸ்பீடில் நடக்கிறான். அப்போ என்ன ஆகுது, இதை நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 2d plus 3d divided by 2 3s are எவ்வளோ 6, இங்கே வந்து 5 இருக்குது. இப்போ இது வந்து இந்த பக்கம் வந்துடும். அப்படின்னா 5 into 6 equal to 2d plus 3d வந்து 5d. அப்போது 5 into 6 divided by 5 equal to d. ஸோ 5ம் 5ம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா distance equal to 6 kilometer. ஸோ அவங்க வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு, 6 km. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த கொஸ்டினோட சொல்யூஷன் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த சம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சம்ஸ் அண்ட் வீடியோ கிளாஸஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன வந்துட்டு ஃபேஸ்புக், டெலகிராம், இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். எல்லாத்தோட யூசர் நேமும் சூப்பர் ஸ்மார்ட் 2K19 தான். உங்களுக்கு வந்துட்டு மெயில் ஐடி, வாட்ஸ்அப் நம்பர்ஸ் எல்லாம் காண்டாக்ட் பண்ணுறது கொடுத்துருக்கேன். இங்கே வெப்சைட் லிங்க் இருக்குது, இதுலேருந்து நீங்கள் மெட்டீரியல்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.